ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அங்கங்கே மழையாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். மெசேஜ் பண்ணுங்கள், எல்லோரும் சேஃபாக இருக்கீங்களா அப்படின்னு. அவங்கவுங்க ஏரியாவில் எப்படி இருக்குது, மழை குறைஞ்சிருக்கா என்னென்னு மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்ட் பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் வெளியில் இருக்கேன், அதனால தான் வீடியோஸ் போட முடியல. எபிசோடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டைம் கிடைக்கும் போது பார்க்குறேன். ஸோ நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ நல்ல கிளிப் இது மட்டும் ஷார்ட்ஸ் மட்டும் 1-2 போட்டிருக்கேன். ஸோ அப்படி தான் இதையும் போடலாம் அப்படின்னு முடிஞ்சால் வீடியோஸும் போடுறேன். ஸோ பார்த்ததில் மொட்டை கடுதாசி நிஜமாகவே கொஞ்சம் சுவாரஸ்யமாக தாங்க இருந்தது. அதாவது எபிசோடில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் அந்த மொட்டை கடுதாசி விஷயங்கள். கொஞ்சம் எல்லோரும் ஃபன் பண்ணுற மாதிரி சிரிக்கிற மாதிரி இருந்தது. அதுவும் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் ஒரு சிலர் எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் விக்ரம் பற்றி, வியானா பற்றி, அதுக்கப்புறம் சபரி பற்றி, கனி பற்றி எடுத்து வச்ச விஷயங்கள்லாம் வந்து இதை தானடா எபிசோடில் பேச மாட்டேறீங்க, பின்னாடி உட்காந்து காசிப்பே பேசுகிறீங்களாடா, அந்த காசிப்பை கூட கனி சபரி பற்றி யாருமே பேசினது இல்லையே, அட்லீஸ்ட் இந்த லெட்டர்லையாச்சும் வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு கீழே போட்டாங்க யார் யார் அந்த லெட்டர் எழுதினாங்க அப்படின்னு சொல்லும்போது சுபிக்ஷா எழுதின லெட்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் சபரி பற்றி வந்த விஷயங்கள் ஆகட்டும், அதெல்லாம் டு த பாயிண்ட் இருந்தது. நிஜமாகவே வந்து ஆப்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதை தானடா உங்களை வந்து இது வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்து கூட இந்த மொட்டை கடிதாசி அப்படி எழுதியிருக்கலாமேடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓகே, ஏதோ ஒன்று அந்த இடத்தையாச்சும் நம்மளுக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ சபரி வந்து அதாவது திவ்யா எழுதின லெட்டர், திவ்யா பற்றி மற்றவங்க எழுதின லெட்டர், இதிலே வந்து அரோரா வந்து சபரி அழும்போது ஒருத்தங்க அழுகிய ரசிக்கிறதா அப்படின்னும் போது அது பழைய விஷயங்களை வந்து அரோரா கொஞ்சம் வெஞ்சன்ஸ் பாரு மேலே காட்டின மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதே பாரு கேம்காக அந்த யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கட் பண்ணணும், யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல யாரது நீட்டிக்கணும், யாரது வந்து துண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அரோரா கிட்ட வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னதாகட்டும், இல்லை வந்து அரோரா வந்து அவங்க லெட்டரில் பாருவை பற்றி எழுதுனதாகட்டும், இந்த மாதிரி வந்து சபரி அழும்போது அதை சிரிக்க முடியுமா ஒருத்தங்களால் அப்படின்னு சொன்னது. அப்போது பாரு அழும்போது சரி, சபரி அழும்போது பாரு சிரித்தாங்க, சரி ஓகே. அந்த அப்போது பாருக்கு கண்ணில் அடிப்பட்டப்போ, சபரியால் கண்ணில் அடிப்பட்டப்போ எத்தனை பேர் போய் பாருக்கு சமாதானம் சொன்னீங்க? அவளோட வலியை வந்து தூரத்துலேருந்து ரசித்தவங்க தான் ஜாஸ்தி, கிட்ட போய் ஆறுதல் சொல்லனாலுமே ரசித்தவங்க தான் ஜாஸ்தி. அதில் வினோத்தில் ஆரம்பித்து சாண்ட்ராலேருந்து ஆரம்பித்து எல்லாருமே ஒருத்தர் கூட சொல்லவே முடியாது. இவங்க போய் வந்து அதை அவளுக்கான அந்த ஒரு சமாதானப்படுத்துறதுன்றது கூட வேணாம். என்னம்மா கண்ணில் வலி ஓகேவா, நேற்றுக்குனா இன்றைக்கி பரவாயில்லையா, ஐஸ் பேக் வச்சு அந்த ஐஸ் பேக்கை கூட வந்து அதே அரோராக்கு ஒரு இடத்துல அது 1 ஹவரில் வரலன்னு நினைக்கிறேன். லைவில் ஒரு வாட்டி போய் அந்த கண்ணாடியில் எங்கேயோ போய் அரோரா இடிச்சுக்குவாங்க, உடனே ஐஸ் பேக் தூக்கிட்டு வர்றது, வினோத்து தூக்கிட்டு வர்றது என்ன, அதுக்கப்புறம் வந்துட்டு கமருதீன் தூக்கிட்டு வர்றதுன்னு, எஃப்ஜே தூக்கிட்டு வர்றதுன்னு அப்படி இருந்தது. அதே மாதிரி இப்போ வினோத்துக்கும் கொஞ்சம் கண்ணிலலாம் அடிப்படல, நெத்தியில் கொஞ்சம் அடிப்பட்டது, அதை 1 ஹவரில் வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஐஸ் பேக் அவரே வந்து டாக்டர் கிட்ட அது 2 நாளில் சரியாக போயிடும் வீக்கோன்னு சொன்னவர் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ சீன் போடுறீங்க, ஜெயிலுக்கு போக முடியாது, இல்லைனா வந்து எஃப்ஜே கையில் அடிப்பட்டோன்னே யாரும் சமைக்க முடியாது. அதுக்கப்புறம் இப்போ இன்றைக்குமே வந்து அந்த விழுந்ததை பார்க்கணும் சார் அப்படின்லாம் வினோத் கேட்டதெல்லாம், ஏன்ப்பா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதுலேருந்து அந்த பொண்ணு அக்ரெசிவாக வந்து சபரிக்கிட்ட அந்த விஷயங்கள் வந்து அவள் வந்து அவள் அனுபவித்தது அதெல்லாம் போது அதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக தானே இருந்துச்சு. நீங்கள் போய் அவளை வந்து அவளாச்சும் தூரமாக பார்த்து சபரி சிரிச்சது அப்படி இப்படின்னு, நம்ம எந்த இடத்துல அது பார்த்தோன்னு தெரியல. பார்த்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, அப்புறம் எல்லாருக்கும் ஒரு கோவம் இருக்குன்னா அப்போது அவளோட வலியை ரசிக்கிறதுக்கு மொத்த கூட்டமும் வீட்டில் இருக்கே, அதுக்கு பேர் என்ன அரோரா? அதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அரோரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நம்ம பார்வை என்ன பண்ணாங்க, கமருதீனுக்கு லெட்டர் எழுதினாங்க. அதே சமயத்தில் விக்ரம் விஷயம் சொன்னாங்க அப்படின்னும் போது அரோராவை ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுதான் பாரு அப்படின்னு தோணுச்சு. சரி, பாருவை யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்குனாங்கன்ற விஷயத்தில் நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். ரம்யாவும் விக்ரமும் இதில் ரம்யா பண்ணது அவங்க கேமுக்காக பண்ணாங்கன்னு பச்சையாக அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு கேம் புரிதல் இல்லை. அது நேற்று அவங்க பல்ப் வாங்கியிருப்பாங்க அந்த பெஸ்ட் பர்ஃபார்மருங்கிற விஷயத்தில் விக்ரம் கிட்ட போய் ஆட்டிடியூடு அப்படின்ற மாதிரி நான் அந்த வீடியோவை போட்டிருப்பேன். ஸோ இப்போ நான் அப்போது கனி கூட சபரி கூட அவங்க வந்து அந்த ஆடியன்ஸ் ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டிலேருந்து வரவங்க ஆப்வியஸாக கனி சபரி கூட சேராதுன்னு சொல்லியிருக்காங்கன்றது அவங்கக்கிட்டே போய் ஒப்பிச்சிருப்பாங்க ரம்யா. அது ஏன் அவங்க சொல்லாமே அதை பண்ணியிருக்கலாம், சொன்னாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அது சொன்னதுலேருந்தே கனியும் சபரியும் காண்டாயிருவாங்க. இப்பயுமே வந்து கனியோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணாம், பாருவோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது கேமரா ஃபோக்கஸ் சபரிக்கிட்ட போனதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அந்த காண்டானதை அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் கனியை வேணான்னு சொல்கிறது கூட அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பார்வை வேணும்னு சொன்னோடனே சபரிக்கும் கனிக்கும் ஒரு கோவம் வருதே. அது வந்து எப்படி திருப்பி ரிட்டர்ன் ஆச்சு, நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு நானும் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல,
அதுதான் அந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும். ஓகே, உனக்கு என்ன பிடிக்கல, ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கே, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அதனால் என்னால் உன்னை வெறுக்க முடியலையா அப்படின்னு. இதை தான் பாரு வந்து கமருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. நீ எனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல, ஆனால் என்னால் வந்து ஒரு கேம்காக கூட உன்னை வந்து விட்டு கொடுத்துட்டு அந்த மாதிரி வந்து டக்குன்னு சொல்ல முடியலன்னு சொல்கிறேன். நான் அந்த ட்ராப்குள்ளே நம்மளாம் சொல்கிறோமே, ட்ராப்குள்ளே இருக்காங்க, அந்த ட்ராப்குள்ளே இருக்குன்றது அந்த பொண்ணே ஒத்துக்குச்சின்னும் போது அந்த பொண்ணாக தான் அதுலேருந்து வெளில வர முடியுமே தவிர நம்ம யார் சொன்னாலும் அது முடியாது. அவளாக தான் அதை ரியலைஸ் பண்ணணும். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்கிற மாதிரி அந்த விஷயங்கள் மட்டும்தான் அவளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அது அவளாக தான் அதுக்குள்ளேருந்து வெளில வரணும் போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஆனால் இந்த இடத்துல ரம்யாவை அப்படியே கார்னர் பண்ண சபரியும் கனியும், சபரி நீ திருந்தவே மாட்டியா சபரி, உன் கேம் அவ்வளோதான், அட்டர் ஃப்ளாப். உன் ஃப்ரெண்டு விக்கல் சீக்கிரமாக முன்னுக்கு போயிடுவான். கனி வெளில வந்தோடனே நீ வெளில வரப்போறியா, இல்லை நீ வெளில வந்தோடனே கனி வெளில வரப்போறாரான்னு தெரியல. ஆனால் அதே கனி விக்கல் சீக்கிரமா வேணும்னு சொன்னது எப்படி? ஏமா விக்கல்ஸ் விக்ரம் திடீர்னு தானே உனக்கு ஃப்ரெண்டானாரு, இல்லை விக்கல்ஸ் விக்ரம் கேமுக்காக தான் நீ யூஸ் பண்ணுறேன்னு விக்கல்ஸ் விக்ரமுக்கோ தெரியும், கனிக்கோ தெரியும். ஆனால் அதே விக்கல்ஸ் விக்ரம் கனி வேணும்னு சொல்லிட்டு உனக்கு கொடுக்கல, சபரி வேணும்னு கொடுக்கல, பாரு வேணும்னு சொன்னது அவன் கேம் ஸ்ட்ராட்டஜி. அப்போ கனி என்ன பண்ணாங்க கேம் ஸ்ட்ராட்டஜியா? எஃப்ஜே தான் தம்பின்னு சொன்னா, சபரி தான் தம்பின்னு சொன்னா, அவங்க 2 பேரையும் விட்டு விக்கல்ஸ் விக்ரம் வேணும்னு சொன்னாங்க. அப்போ கனி கேம் எப்படி இருக்குது, அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்னவா இருக்குது அப்படின்னு யோசிக்கும் போது இருக்குல்ல, அவனை 2 பேருமே சேர்ந்து ரம்யாவுக்கு கொடுத்தாங்க, நம்ம கனியும் சபரியும். ஸோ இது வந்து அப்பட்டமாக அந்த வெஞ்சன்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலுமே கேமுக்காக இவங்க பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சது அப்பட்டமாக விக்கல்ஸ் விக்ரம் விஷயத்தில் அப்பட்டமாக தெரிஞ்சது. அதை நான் ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இப்படி தான் இன்றைக்கான எபிசோடு இருந்ததுன்னு சொல்லும்போது மொட்டை கடிதாசி விஷயத்தில் சுபிக்ஷா விஷயங்கள் கடல் விட்டு மற்றதை பேசுன்னு சொன்னோம், ஒன்லைன்னு சொன்னதாகட்டும், அப்புறம் வந்து திவ்யா சொன்னதும் அப்படியே வந்து அவளுக்கான அந்த ஹர்ட்டிங் தான். கமருதீன் சொன்னது சாப்பாடு சாப்பிட்டா தெரியுன்றதுலாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய வார்த்தை. அது கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு அது ஹர்ட்டிங் தான். அந்த பொண்ணு அதுக்கு நான் திவ்யா சப்போர்ட்லாம் பண்ணலை. நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் சரின்னு பட்டுச்சுன்னா அதை பேசுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸாக அவளுக்கு அது தப்புன்னு, அவளுக்கு அது ஹர்ட் ஆச்சு, அவள் சொல்லியிருக்கான்னா அவள் பாருக்கு அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் ஹர்ட் ஆயிருக்கணும். விக்கல்ஸ் விக்ரமால், கனியால், சபரியால் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தாங்கிட்டு அந்த பொண்ணு நிற்கிறாள். அதனால தான் அவளை நாங்கள் குயின்னு சொல்கிறோம், அந்த டிசர்விங் பிளேயர் அவள் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லும்போது அந்த குறும்படம் ஒன்று தான் இதுக்கு சாட்சி. போன வாட்டி குறும்படம் போட்டது அவளோட வலியை போட்டது, இந்த வாட்டி குறும்படம் போட்டது அவளோட சமையலை போட்டது. அப்படின்னு சொல்லும்போது சமையல்னு சொல்லும்போது அது ரொம்ப பெரிய ஆர்ட் தான். அதை பிடிச்சவங்களுக்கு அது வந்து ஒரு தெரப்பியாக இருக்கலாம். நான்லாம் கூட டென்ஷனாக இருந்தால் போய் கிச்சனில் இழுத்து போட்டு எல்லாத்தையும் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கோவத்தை குறைக்கிற விதமாகவும் இருக்கலாம், அந்த கோவத்தை வந்து எங்கே காட்டுறதுன்னு தெரியாத விதமாகவும் இருக்கலாம். ஆனால் சமைக்கவே தெரியாதவங்க ஒருத்தங்களுக்கு கிச்சன் போகிறது இருக்குல்ல, அது ஒரு விதமாக கோவத்தை ஏற்படுத்தும். எனக்கு இது ஆல்ரெடி தெரியாது, இதில் இன்னும் ப்ரெஷர் வேறையா, இத்தனை பேருக்கு சமைக்கணுமா, இப்படியெல்லாம் சமைக்கணுமா, இல்லை இப்படி தான் சமைக்கணுமான்ற இடத்துல அந்த பொண்ணை கிச்சனுக்கு நாலேஜே இல்லாத ஒரு பொண்ணை கிச்சனுக்கு விட்டு அதை அந்த பொண்ணு சமாளித்து சாமான் தேய்க்கிறத போட்டது, அந்த கோதுமாவு கலந்ததை போட்டது, சாண்ட்ரா வந்து டிகாஷனை வந்து லூஸ் மோஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க, இதே டிகாஷன் ஆக்கி வச்சுருக்கேன்னு சொன்னது காமெடியாக போட்டாலும் எங்கள் பாருக்கு மட்டும்தான் குறும்படம் போட்டது. அந்த குறும்படத்தில் வந்தவங்க ஏதோ ஒரு வகையில் லக்கு ஹிட் ஆகிட்டீங்க, அது சாண்ட்ராவோ அமித்தோ. அப்போ வந்து இதில் வந்து ஷோப் வந்து எதை கொண்டு போகிறாங்கன்னு பாருங்கள். சாண்ட்ராவை காமிச்சிருக்காங்க, அமித்தை காமிச்சிருக்காங்க, வினோத்தை காமிச்சிருக்காங்க. அந்த குறும்படத்தில் வினோத்தோட காமெடி வந்திருக்கு. ஆனால் அப்படியே உருட்டுன விக்ரம் எங்கேயுமே வரல. அப்படின்னும் போது விக்ரம் ஃபேஸ் எப்படி ஆச்சு அப்படின்னு எத்தனை பேர் கவனிச்சிங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், நம்ம சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆட் ஆகிருக்கீங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லும்போது யாராவது ஷோக்கு போகிறவங்க, நிஜமாகவே வீக்கெண்ட் ஷோக்கு போகிறவங்களா இருந்தால் தயவுசெய்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அங்கே வேறு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது நம்ம அந்த கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கோ பேசுகிறதுக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது போகிறவங்க இருக்கீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி, கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்று, நான் வந்து விக்ரம் வந்து பாருக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னதை வந்து எப்படி பார்க்குறேன்னா அப்பட்டமாக அது கேம் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அந்த கேம் ஸ்ட்ராட்டஜி எப்போ அவருக்கு ஹிட் ஆச்சுன்னு சொன்னேன்னா அந்த மூமெண்ட்டில் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவேன். எப்போ குறும்படம் போட்டாங்களோ அப்போ ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஒருவேளை குறும்படம் போடலைன்னா அவர் கனிக்கு தான் அதை கொடுத்துருப்பாரு, இல்லை சபரிக்கு கொடுத்துருப்பாரு. ஆனால் எப்போ அது பாருக்கு கொடுத்தாரோ டிப்பிக்கல் கேம் ஸ்ட்ராட்டஜி அந்த குறும்படம் போட்டதுனால. அந்த குறும்படத்தில் விக்கல்ஸ் விக்ரம் வரலன்னது அவருக்கான ஏதோ ஒரு இடத்துல அவருக்கான ஒரு டிஸப்பாயின்மெண்ட். நேற்றுமே அந்த சைக்கோ கேரக்டரை வந்து செம்மையாக வந்து ஹோஸ்ட்டு பாராட்டு வரணும், இல்லை உள்ள பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் அவர் வருவார்னு அவர் நினச்சதில் அங்கே வந்து அவர் காப்படிச்சிருச்சு, ஒன்றுமே கிடைக்கல. அட்லீஸ்ட் இந்த குறும்படத்துலையாவது அவர் வந்து பார்வை நைட்டெல்லாம் சாமான் தைக்க வச்சார். அவர் சொல்லி தான் பார்வை செஞ்சாங்க. நீ போட்டிருக்க நீ தான் மாப்பிள்ள, ஆனால் நீ போட்டிருக்க ட்ரெஸ் எந்து தான் அப்படின்னு சொல்லி தானே ஒரு சாமான் தைக்க வச்சார். நான் அவங்க தான் செஞ்சாங்க, ஆனால் சொன்னது நான் தான், அந்த கிரெடிட் திருடுற விஷயம் நான் அதை பற்றியும் பேசியிருப்பேன்னு சொல்லும்போது ஸோ அந்த குறும்படத்தில் கூட நீங்கள் வரலையே சார், அதுதான் உங்களுக்கு உறுத்திச்சு. அப்போ அடித்தாலும் பிடிச்சாலும் உங்கள் கண்டென்ட்டு பாருக்கிட்ட தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. சாண்ட்ராவை வம்புக்கு வலிக்கிறார். ஸோ நான் வந்து பாருக்கிட்ட வம்பு வலிச்சு நான் ஹிட் ஆகணும். சாண்ட்ரா இப்போல்லாம் என்கிட்ட வம்பே வலிக்கிறது இல்லை, அந்த ஃபஸ்ட்டு வர சாண்ட்ரா எனக்கு வேணும், நான் வம்பு வலிக்கணும் அப்படின்னும் போது வம்பு வலிச்சே பெரிய ஆள் ஆகிட முடியுமா சார்? ஃபஸ்ட் என்னடானா காமெடி
பண்ணியே பெரிய ஆள் ஆயிடலான்னு பார்த்தீங்க. இப்போ என்னடானா வம்பளிச்சு பெரிய ஆள் ஆயிடலான்னு பார்க்குறீங்க. நீங்கள் எதை எப்படி பண்ணாலும் கேமை எல்லார்கிட்டையும் பண்ணோங்கிறதா விஷயம். ஒருத்தர்கிட்டயே பண்ணுறதில்ல. எங்கள் பாரு அதை எல்லார்கிட்டையும் பண்ணாங்க. எல்லார் பாகையும் சம்பாரிச்சாங்க. எல்லா பிரச்சனையும் சம்பாரிச்சாங்க. எல்லாரோட பர்சனல் வெஞ்சன்ஸுமே சம்பாரிச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸுக்கு யாரை நிறைய பிடிக்கலையோ அவங்க தான் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆவாங்கன்னா, அது இப்போ பாருக்கு நடக்குது, இத்தனை வாரமாக நடக்கலைன்னு சொல்லும்போது, அதனால தான் பாரு தான் இந்த சீசனோட குயின்னு நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ கைஸ்.